வணக்கம். இயல் 3 திறன் அறிவோம். பளவுள் தெரிக. முதல் கேள்வி, பின் வருவனவற்றுள் முறையான தொடர். ஆப்ஷன் இ சரியான பதில். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. 2, சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது இ ஆப்ஷன் சிற்றூர். 3வது, அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது வேற்றுமை உருபு. ஆப்ஷன் கரெக்டு. காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல், வரலாற்றை பாடும் நூல் அல்ல, பெருமையை பாடும் நூல். விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாழை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை இன்மையிலும் விருந்து. அடுத்து குருவினா, விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்கள்: ஐயா, உள்ளே வாருங்கள், அமருங்கள். அம்மா, நலமாக இருக்கிறீர்களா? வீட்டில் அனைவரும் நலமா? உங்களுடைய வருகையால் இந்த நாள் மிக இனிமையாக மாறியுள்ளது, மிக்க மகிழ்ச்சி. அவ்வளோதான் இதுக்கான விடை. அடுத்து, தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குற்றி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தாள் தலைவி என்பது இலக்கிய செய்தி. விருந்தோம்பலுக்கு செல்வம் மட்டுமே இன்றியமையாத ஒன்றா? உங்கள் கருத்தை குறிப்பிடுக. விடை பாருங்க. அமிர்தமே ஆனாலும் தனித்து உண்ணாமையும் இன்மையிலும் விருந்தோம்பலுமே தமிழர் மரபு. விருந்தோம்பலுக்கு செல்வம் மட்டுமே இன்றியமையாத ஒன்று அல்ல என்பதையே இப்பாடல் அழுத்தமாக விளக்குகிறது. அடுத்து, எழுது என்றால் என்பது விரைவு காரணமாக எழுது எழுது என்றால் என அடுக்கு தொடரானது. சிரித்து பேசினார் என்பது எவ்வாறு அடுக்கு தொடராகும்? சிரித்து பேசுதல் என்பது மகிழ்ச்சியில் வர ஒரு செயல். உவகை, மகிழ்ச்சினா உவகை காரணமாக அடுக்கு தொடராக எப்படி சொல்லலாம்னா சிரித்து சிரித்து பேசினார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, இரடி பொம்மல் பெருகுவீர் இத்தொடர் உணர்த்தும் பொருளை எழுதுக. இத்தொடர் மலைபடுகடாம் பாடலில் பயின்று வந்துள்ளது. இரடி என்பது திணை, பொம்மல் என்பது சோறு. ஆதலால் திணைச்சோறு பெறுவீர்கள் என்பதே இப்பாடல் உணர்த்தும் பொருள். அவ்வளோதான் இதுக்கான பதில். பாரதியார் கவிஞர் நூலகம் சென்றார், அவர் யார் ஆகிய தொடர்களில் எழுவாயுடன் தொடரும் பயனிலைகள் யாவை? உங்களுக்கு தெரியும், எழுவாய்னா சப்ஜெக்ட் இல்லையா? அப்போ பாரதியார்ன்றது எழுவாய், நூலகம் அப்படின்றது எழுவாய், அவர் அப்படின்றது எழுவாய். இப்போ இதில் பயனிலைன்றது கவிஞர், அடுத்து சென்றார் யார் அப்படின்றது. இப்போ இதில் கவிஞர் அப்படின்றது என்னது? ஒரு பெயர் பயனிலை. அடுத்து சென்றார், நூலகம் சென்றார் அப்படின்றது ஒரு வினை, அதனால் இது வினை பயனிலை. அவர் யார் அப்படின்றது ஒரு வினா பயனிலை. அவ்வளோதான். சிறுவினா, கண்ணே கண்ணுரங்கு காலையில் நீ எழும்பு, மாமலை பெய்கையிலே மாம்பூவே கண்ணுரங்கு, பாடினேன் தாளாட்டு ஆடி ஆடி ஓய்ந்துரங்கு. இந்த பாடலில் இருக்கிற தொடர் வகைகள்லாம் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. கண்ணே கண்ணுரங்கு, கண்ணே அப்படின்றது விழினா அழைத்தல், அதனால் இது விழித்தொடர். காலையில் நீ எழும்பு அப்படின்றது வேற்றுமை தொடர். ஐயாளுக்கு இன்னது கண்ணு இருக்கு இல்லையா, அந்த இல் அப்படின்ற இடத்துல வேற்றுமை தொடர் வந்திருக்கு. அடுத்து, மழை பெய்கையிலே, அப்படின்றது ஒரு உரிச்சொல், அதனால் இது உரிச்சொல் தொடர். மாம்பூவே கண்ணுரங்கு, மாம்பூவேன்னு செல்லமாக சொல்கிறாங்க, கண்ணின்னு சொன்ன மாதிரி, அதனால் இதுவும் விழித்தொடர். பாடினேன் தாளாட்டு, பாடினேன் அந்த வினை முடிஞ்சிருச்சு, பாடினேன் முடிஞ்சிருச்சு, அதனால் அது வினை முற்று. ஆடி ஆடி ஓய்ந்துரங்கு, அது உங்களுக்கு தெரியும், அடுக்கு தொடர். பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளீரோ வினவுவது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இது எத்தனை பேர் புக்கில் இருக்குன்னு தெரியல, இருந்தாலும் என்னோட புக்கில் இருந்தது நான் கொடுத்துட்றேன். விருந்தை எதிர்கொள்ளும் தன்மையை இந்த குறுந்தொகை பாடல் விளக்குகிறது. யாரும் பசியுடன் வாடக்கூடாது என்பது தமிழர்களுக்கான உயரிய பண்பாடு. ஆதலால் பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளீரோ என வினவப்பட்டது. இந்த கேள்விக்கு பதிலாக இப்போ இருக்க முல்லை நிலத்திலிருந்தும் மருத நிலத்திலிருந்தும் கிடைக்கும் உணவுப் பொருட்கள் யாவை? இந்த கேள்வி உங்கள் புத்தகத்துலலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கான பதில், முல்லையில் வரகு சாமையும் மருதமில் செந்நெல் வெண்ணெல் கிடைக்கின்றது. அவ்வளோதான் அதுக்கான பதில். அடுத்து, புதியதாக வருவோர் இரவில் தங்குவதற்கு வீட்டின் முன்புறம் திண்ணையும் அதில் தலை வைக்க திண்டும் அமைத்தனர். இந்த கேள்வி இருக்கு இல்லையா? அடுத்த பாயிண்ட் பாருங்க. திருவிழா காலங்களில் ஊருக்கு வரும் புதியவர்களையும் அழைத்து அன்போடு விருந்தளிப்பதை சில இடங்களில் காண முடிகிறது. இப்படியாக காலமாற்றம் தமிழர் விருந்தோம்பலில் ஏற்படுத்திய மாற்றங்கள் குறித்து கருத்துக்களை எழுதுக. இதுக்கு நம்ம புத்தகத்திலே இருக்கு, அதே எடுத்து எழுதிக்கலாம். உங்கள் புத்தகத்தில் நுழையும் முன்னுக்கு கீழே ஆரம்பிக்குது பாருங்க. விருந்தினர் என்றால் உறவினர் என்று காலத்தினர் கருதுகின்றனர். உறவினர் வேறு, விருந்தினர் வேறு. முன்பின் அறியாத புதியவர்களுக்கு விருந்தினர் என்று பெயர்.
விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார். அது முன்னுரையாக இருக்கட்டும். அடுத்தது விருந்தோம்பல் இன்றும் அன்றும்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்கள் புத்தகத்தில் 52வது பக்கத்தில் இருக்க பாருங்கள், அந்த ஹெட்டிங்கில் விருந்தோம்பல் இன்றும்னு போட்டு அங்கிருந்தே ஆரம்பிங்க. 53வது பக்கத்தில் திருமண ஏற்பாட்டாளர்களே செய்யும் விருந்தோம்பல் நடைபெறுவதை காண முடிகிறது. அது வரைக்கும் முடித்தாலும் முடிச்சுக்கலாம். இல்லை நீங்கள் இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதணுன்னா கீழே இருக்கிறதையுமே எழுதிக்கலாம். கூத்தனை கூத்தன் ஆற்றுப்படுத்தலை கூத்தராற்றுப்படை எவ்வாறு காட்டுகிறது? கேள்வியில் இருக்கிறதே முதல்ல எடுத்து எழுதிக்கோங்க. கூத்தனை கூத்தன் இவ்வாறு ஆற்றுப்படுத்துகிறார்னு எழுதி புத்தகத்தில் 56வது பக்கம் பகலில் இளைப்பாரி செல்லுங்கள் ஆரம்பித்து தினைச்சோற்றையும் உணவாக பெறுவீர்கள்னு இருக்கு பாருங்க. அது வரைக்கும் ஃபுல்லாகவே அதனுடைய பொருளை எழுதிக்கலாம். அந்த கதையோட பொருளே கூத்தர் ஆற்றுப்படுத்துறது தான். அதனால் அந்த முழு பொருளையுமே எழுதிருங்க. நெடுவினா ஆற்றுப்படுத்தல் என்பது அன்றைக்கு புலவர்களையும் கலைஞர்களையும் வள்ளல்களை நோக்கி நெறிப்படுத்துவதாக இருந்தது. அது இன்றைய நிலையில் ஒரு வழிகாட்டுதலாக மாறியிருப்பதை விளக்குக. இது நானே தயார் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். இதில் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் சேர்த்து எழுதிக்கலாம். அது இன்னும் மேன்மையான கட்டுரையாக கூட அமையலாம். அடுத்து அன்னமையா என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை கோபுலபுரத்து மக்கள் கதை பகுதி கொண்டு விவரிக்க. இதுக்கு ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்றது. இது உங்களால் படிக்க முடிஞ்சுதா, இல்லை நான் ஒரு தடவை படித்து காமிச்சா கரெக்டாக இருக்குமா, நான் ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் நீங்கள் ஓட்டி பார்ப்பீங்களேன்னு சொல்லிட்டு தான் நான் படித்து காமிக்கல. உங்களுக்கு அடுத்த தடவை எப்படி வேணும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில். உங்கள் இல்லத்திற்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுற விவரித்து எழுதுக. பிடிஎஃப் இருக்கு பாருங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் எப்படிலாம் உபசரிப்பீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை லைக் வந்திருக்கோ அத்தனை பேருக்கு என்னுடைய பதிவு பயன்பட்டுருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன். இது உங்கள் தமிழ் படி சேனல். இயல் 3 அனைத்து பாடங்களுக்குமான விளக்க பதிவு நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள். நான் உங்களை அங்கே பார்க்குறேன்.